அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்டி திருநாவுக்கரசு. தமிழக அரசியலில் அடுத்து சிக்கப்போகும், அதாவது திமுகவில் அடுத்து சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர் யார் அப்படின்றதான் ஒரு பரபரப்பு விவாதமா தமிழகம் முழுவதும், அதாவது தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பாக பேசப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்று காலை, அதாவது திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஏவாவேலு இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெறதான் நான் காலையில் தெரிவித்திருந்தேன். இது பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அதாவது சென்னை இல்லத்திலையும் திருவண்ணாமலை அவர் சுற்றி அவர் சார்பாக அவர் ஆளுங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் 7 பேர் கொண்ட, அதாவது 7 தனிப்படையாக அமைத்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது. இதுக்கு காரணம் பல்வேறு காரணங்களை அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் காலையிலே கண்டனம் தெரிவித்திருந்தார். கண்டனம் தெரிவித்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த அதிகார மிரட்டலுக்கு திமுக ஒருபோதும் அஞ்சியது கிடையாது, நாங்கள் பார்க்காத வழக்குகள் இல்லை, எங்களை யாரும் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையான விஷயம்தான். திமுக எவ்வளவோ கேஸ் போடுறாங்க, எவ்வளவோ ஃபைல் பண்ணுறாங்க. ஆனாலும் அவர்கள் நாங்கள் ஊழல்வாதிகள் இல்லைன்ட்டு ஒரு வாட்டியும் சொல்ல மாட்டாங்க. அவர்களால், அதாவது திமுககாரங்க ஊழல் செய்தார்கள் என்று நீதிமன்றத்தால் யாராலையும் நிரூபிக்க முடியவில்லை. அதை தான் அவர் பெருமையாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ரெய்டு நடந்த சென்னை இல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவின் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த திரு சரவண அவர்கள் போயிருக்காரு, அவருக்கு அனுமதி தரல. திரு ஆர்.எஸ். பாரதி போயிருக்காரு, அவருக்கும் அனுமதி தரல. மேலும் திரு ஆர். ராசா மட்டும் போயிருக்காரு, அவருக்கு மட்டும் அனுமதி தந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த ரெய்டு அப்படின்னு பார்க்கும்போது, தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவின் முகம், அதாவது ஸ்டாலினுக்கு ஒரு 3வது 4வது இடத்துல இருக்கிறத காரணத்தாலையும், மேலும் தாவேக்காவுக்கு சட்டமன்றத்தில் சரியான பதிலடி கொடுத்த காரணத்தாலும் திமுகவின் வட மாவட்டங்களில் முக்கிய முகமாக பார்க்கப்படுகிறார். அதாவது அவருடைய கண்ட்ரோலில் 30-40 தொகுதிகள் இருக்கிற காரணத்தால், அவர் சார்பான ஆட்கள் திமுகவில் அதிகமான பேர் இருக்கிற காரணத்தால் இவர் டார்கெட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரு ஏவாவேலு உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையால். என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரூரில் 2022ஆம் ஆண்டு நெடுஞ்சாலை, அதாவது ரோடு போட்டதா அந்த கணக்கு காமிச்சு ஒரு நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு கான்ட்ராக்ட், அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 4.5 கோடி. இது ஒரு புகார் வந்தத காரணத்தால் இந்த ரெய்டு நடத்தி இதற்காக வழக்கு பதிவு செய்ததா லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்நோக்கம் என்ன இருக்குதா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல. அது வரும் காலங்களில் அது தெரியும். மேலும் அதாவது எனக்கு ஒரு கேள்வி புரியல. இவர்கள் திமுக டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க, திமுக ஊழல் செய்தது அப்படி எல்லாமே ஓகே தான். அதற்கான சரியான காரணங்களோடு, சரியான ஆதாரங்களோடு அதிகாரப்பூர்வமாக நிரூபித்தால் மட்டுமே இந்த வழக்கெல்லாம் நிற்கும். இல்லை என்றால் மற்ற ஆட்சியை போல பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படும். மேலும் தூய சக்தி என்று சொல்லி ஆட்சிக்கு விட்டு, அதாவது தூய சக்தின்னு சொல்லி ஆட்சிக்கு தீய சக்தியோட ஆட்களை உள்ளே வச்சுக்கிட்டும், மேலும் திரு விஜயபாஸ்கர் போன்ற ஆட்கள் எல்லாம் தாவேக்கால சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒருவேளை திரு ஏவாவேலு அவர்கள் தாவேக்கால சேர்ந்திருந்தால், இல்லை அந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்திருந்தால் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. மேலும் திரு விஜயபாஸ்கர் அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. குட்கா வழக்கு போன்ற வழக்குகள்லாம் நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கில் அவர் ஒரு முக்கிய குற்றவாளி. அவரை தாவேக்கான்ற வாஷிங் மிஷினில் போட்டு நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நினைக்கிறேன் அவர் அந்த கட்சியில் சேர்க்குறாங்க. இப்போ தாவேக்கா தூய சக்தி அப்படின்றது காமிக்கிறதுக்காக பண்ணுறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. மேலும் இந்த பார்ட்டி ஃபண்டு பற்றிலாம் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் நடந்தது. இதில் திரு ஏவாவேலு அவர்கள் மிக சிறப்பாக வாதம் நடத்திய காரணத்தாலும், அதாவது திமுக குடும்பத்திற்கு மிக நெருக்கமான திரு ஏவாவேலு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் திமுக அதிரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மேலும் இதோடு நிற்கப் போவதில்லை என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன, அதாவது தலைமை கழக வட்டாரங்கள். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைமைச் செயலக சார்பில் சொல்கிறவங்கன்னா, அடுத்து செந்தில் பாலாஜி இருக்கார், இன்னும் பல்வேறு அமைச்சர்களை கைது செய்கிறதுக்கான வேலைகள் சம்பவம் நடந்துட்டு இருக்கிறதா சில பேர் சொல்லிட்டு வராங்க. திரு முன்னாள் அமைச்சர் குன்னம் சட்டமன்ற தொகுதி சிவசங்கர் அவருடைய பிஏவை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. திரு விஜயபாஸ்கர் சகோதரர் சம்பந்தமான இடங்களிலும் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்திருக்கு. ஆகவே திமுகவில் அடுத்து யார் மாட்டப் போகிறார்கள் தான் அரசியல் வட்டாரம் மிக பரபரப்பாக இருக்குது. யார் மட்டும்னாலும், யார் ஊழல் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அனைவரும் விருப்பம். அதாவது தமிழக மக்களுடைய வரி பணத்தில் இவர்களெல்லாம் ஊழலில் திளித்தவர்கள் ஒருபோதும் தமிழக அரசியலிலே நீடிக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கருத்தும் விருப்பமும். ஆனால்
தவறு செய்திருந்தால் அதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏதாவது காம்ப்ரமைஸில் போகக்கூடாது அப்படின்றதான் தமிழக மக்களின் முக்கிய விருப்பமாக இருக்குது. அடுத்து யார் என்பதை வரும் நாட்களில் பல்வேறு அரசியலில் ஒரு அசாதாரண நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம அந்த பல்வேறு ரகசிய தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.